එනිසා ඔවුන්ට ඔවුන්ගේ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டில் நிலவும் எரிபொருள் பற்றாக்குறை உள்ளிட்ட முக்கிய விடயங்கள் குறித்து இன்று விசேட செய்தியாளர் சந்திப்பொன்றை நடத்தி நாட்டு மக்களுக்கு எரிபொருள் நெருக்கடி உள்ளிட்ட முக்கிய விடயங்கள் தொடர்பாகவும் புதிய தீர்மானங்கள் தொடர்பாகவும் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். எரிபொருளுக்காக நாம் நீண்ட கால டெண்டர்களை வழங்கியிருந்தோம். எனினும் குறிப்பாக தலா 90,000 மெட்ரிக் டன் கொண்ட இரு நீண்டகால டெண்டர் கப்பல்களை உரிய காலத்திற்குள் பெற்றுக்கொள்ள முடியாமல் போயுள்ளது. எமது தனியார் எரிபொருள் விநியோகஸ்தர்களிடமிருந்து கிடைக்க வேண்டிய ஒரு கப்பலும் உரிய நேரத்திற்கு வராது என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் எமக்கு தேவையான எரிபொருள் விநியோகத்தில் ஒரு குறைபாடு காணப்படுகின்றது. ஒரு கப்பல் தாமதமாக வந்தாலும் அது முழு விநியோக வலையமைப்பிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இதனால் நாம் இலக்கு வைத்த எரிபொருள் விநியோகம் எமக்கு கிடைக்கவில்லை. தற்போது நாம் ராஜதந்திர மட்டத்தில் சில தீர்மானங்களை எடுத்துள்ளோம். இரண்டாவதாக சில அவசர டெண்டர்களையும் கோரியுள்ளோம். டீசல், கச்சா எண்ணெய், மசகு எண்ணெய் மற்றும் பெட்ரோல் ஆகியவற்றை பெற்றுக்கொள்வதற்காக இன்று நாம் புதிய டெண்டர்களை கோரியுள்ளோம். அந்த விநியோகஸ்தர்களிடமிருந்து எமக்கு நம்பிக்கையான பதில்கள் கிடைத்துள்ளது. டொலர்களில் வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்களுக்கு அவர்களது வர்த்தகத்துக்கு தேவையான எரிபொருளை அவர்களே இறக்குமதி செய்து கொள்வதற்காக தற்காலிக அனுமதி பத்திரங்களையும் நாம் வழங்கியுள்ளோம். மார்ச் மாதத்திற்கான எரிவாயு தேவை 33,000 மெட்ரிக் டன்னாக இருந்த போதிலும் ஒரு தனியார் நிறுவனம் எரிவாயு விநியோகத்தை தடை செய்துள்ளமையால் நாம் 38,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஆர்டர் செய்துள்ளோம். அந்த 38,000 மெட்ரிக் டன்னும் தற்போது கிடைத்துள்ளது. மேலும் ஒரு எரிவாயு கப்பலை நாம் ஆர்டர் செய்துள்ளோம். இது நாளை அல்லது நாளை மறுதினம் நாட்டை வந்தடைய உள்ளது. எனவே எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படாது. எரிவாயு, நிலக்கரி மற்றும் எரிபொருளை எமது ராஜதந்திர உறவுகளூடாக பெற்றுக்கொள்வதற்கு பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதற்கான அத்தியாவசிய நடவடிக்கைகளும் தற்போது எடுக்கப்பட்டுள்ளது. QR குறியீடு முறையில் சில சிக்கல்கள் இருப்பதை நாம் அறிவோம். சில சிக்கல்கள் எழும் என்பதை முன்கூட்டியே உணர்ந்ததால் ஞாயிற்றுக்கிழமை தினத்தை இதற்காக தேர்ந்தெடுத்தோம். தற்போது 5 மில்லியனுக்கும் அதிகமானோர் இதில் பதிவு செய்துள்ளார்கள். தேசிய கட்டமைப்பு ரீதியில் சிக்கல்கள் வரக்கூடும் என்பதை தெரிந்தே நாம் இதனை முன்னெடுத்தோம். அது மட்டுமல்லாமல் நாட்டு மக்கள் எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அனைத்து அத்தியாவசிய விவகாரங்களையும் நாம் முழுமையாக கையாண்டு அதற்கு தேவையான மக்களுக்கு தேவையான விசேட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கும் தயாராக இருக்கின்றோம். அத்தோடு குறித்த QR நடைமுறைகள் மறு அறிவித்தல் வரை பேணப்படும். எனவே மக்கள் இது குறித்து எந்தவித கவலையும் பட வேண்டாம். நாட்டில் மீண்டும் அத்தியாவசிய பொருட்களுக்கான வரிசைகள் அதிகரிப்பதை குறைப்பதற்காகவே இவ்வாறு QR நடைமுறைகளும் அத்தியாவசிய பொருட்களுக்கான இறக்குமதிகளையும் நாம் அதிகரித்துள்ளோம். இதனை மக்கள் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். தேவையற்ற விதத்தில் மக்கள் பீதியடைய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த இக்கட்டான நிலைமையை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்றைய விசேட உரையில் இவ்வாறு தெரிவித்தார்.